நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பதிவு. என்ன பதிவுன்னா, சாதாரணமாக ஜாதகத்தில் மொத்தம் 12 பாகம். அதாவது லக்னம் இங்கே வைங்க, ரிஷப லக்னன்னு வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பாகம். ஆமாம், அதாவது லக்னாதிபதி, தனாதிபதி, வெற்றி புகழ் கீர்த்தி 3 கூடியவன், 4 கூடியவன் சுகாதிபதி, பஞ்சமாதிபதி, ரோகாதிபதி 6 கூடியவன், 7 கூடியவன் கலத்திரம், 8 ஆயுள், 9 பாக்கியம், 10 ஜீவனம், 11 லாபம், 12 விரயம். சரி, இப்போது இந்த 12 பாகத்தில் 6ஆம் இடம், 12 இடத்துல இந்த 6ஆம் இடம் பற்றி தான் நான் முக்கியமாக சொல்கிறேன். 6ஆம் இடம் சாதாரணமானது அல்ல. என்னையா செய்யும் அப்படின்னா, அது வம்பு, வழக்கு, தொல்லை, தொந்தரவு, கோர்ட்டு, கேஸு எல்லாம் ஏற்றுட்டு போவோம். இஎம்ஐ கட்டுறது, வட்டி கட்டுறது, பிரச்சனைகள் உண்டாக்குறது, ரோகத்தை கொடுக்கறது, ஒரு சின்ன ரோகம் கூட பெரிய அளவு பண்ணுறது. அந்த மாதிரி இந்த 6ஆம் இடம் சாதாரணமானது அல்ல. ஐயோ அதானே கொடுக்கும், வேறு ஒன்றும் கொடுக்காதா கேட்கலாம். கொடுக்கும். என்ன கொடுக்கும்? கீழே இருக்கிறவங்கள கூட அடுத்த வேலை என்னடா செய்யலாம், எப்படிதான் உணவு அப்படின்னு இருந்தாலும் அவங்கள மலை உச்சிக்கு தூக்கிட்டு போகும் 6. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது அருமையான இடம் அந்த 6ஆம் இடம். ஆமாம், சும்மா கடன் கொடுக்கும், ரோகம் கொடுக்கும், தொல்லை கொடுக்கும், கோர்ட்டு கேஸ் கொடுக்கும். அது மட்டுமல்ல, பெருத்த யோகத்தையும் கொடுக்கும் அந்த 6ஆம் இடம். ஆமாம், இப்போது ஒரு எக்ஸாம்பிள், லக்னம், சிம்ம லக்னம். இந்த லக்னத்துக்கு 6ல் சந்திரன், செவ்வாய், சந்திரமங்கல யோகம் ஆகிப்போச்சு. 6 முக்கியமாக. அந்த 6ஆவது இடத்துல இந்த செவ்வாய் யார்? இந்த லக்னத்துக்கு பாக்யாதிபதி. அந்த பாக்யாதிபதி போய் உச்சம் பெற்றார். பாருங்க, சாதாரணமாக இருந்தார், கண்டக்டர் இருந்தார். அவரே சொல்கிறாரு, பல தொல்லைகள், பல இன்னல்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் பார்த்தேன், சாதாரணமாக இல்லை. இன்றைக்கி வாரி வாரி கொடுத்தான் இறைவன் எனக்கு அப்படின்றாரு. யார்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த இடத்துல சந்திரமங்கல யோகம் இருந்தாலும் லக்னத்துக்கு 12 கூடியவன் சந்திரன் 6. பொதுவாக நான் சொல்லுவேன், 6 8 12 கூடியவன் 6 8 12 இருந்தால் விபரீத யோகம். ஆமாம், இங்கே 12 கூடியவன் 6ல். முக்கியமாக கவனிங்க, இந்த 6ஆவது ஸ்தானம் வலுப்பெற்று இருக்க வேண்டும், பிரமாதமாக இருக்கணும். 6ஆவது பாகம் பிரமாதமாக இருந்தால், 6ஆவது இடம் அருமையாக இருந்தால், ஐயா 6ஆம் இடம் பணத்தை கொட்டும். உங்கள் ஜாதகத்தில் 6ஆவது இடம் பாருங்கள், அது நல்ல ஸ்ட்ரென்த்தாகி இருந்ததுன்னா கவலையே வேணாம், பிரமாதமாக கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு 6ல் செவ்வாய். இந்த செவ்வாய் யாருன்னா 9 கூடியவன் பாக்யாதிபதி. பிரமாதமாக கொடுத்துக்கணும், இருக்கிறான். 6ஆம் பாகம் அருமையாக இருக்கிறது. இப்போது உலகநாயகன் திரு கமலஹாசன், அவர் ஜாதகம் பாருங்கள். இதே லக்னம், சிம்ம லக்னம். ஓகே, இந்த லக்னத்துக்கு பாக்யாதிபதி சூப்பர், உச்சமாக உட்காந்துட்டார். ஆச்சுங்களா? இந்த 6 தான் நான் சொல்லியிருக்கிறேன். 6 ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அருமையான கிரகம். அதாவது பாக்யாதிபதியோ, பஞ்சமாதிபதியோ, தனாதிபதியோ, லாபாதிபதியோ அருமையாக உட்காரணும். அங்கே நீச்சம் கெடுறதுலாம் இருக்கக்கூடாது. இந்த லக்னத்துக்கு 9 கூடியவன் பிரமாதமாக உச்சம் பெற்று உட்கார்ந்து, இந்த லக்னத்துக்கு 5 கூடிய பஞ்சமாதிபதி குரு, அந்த குரு நேர் பார்வை செவ்வாயை. என்ன ஆகுது? குரு மங்கள யோகம் கொடுத்தது. அந்த 6ஆவது பாகம் அருமையாக ஸ்ட்ரென்த்தாகி போச்சு. பிரமாதமாக பல கோடி அவர் கையில் இருக்குது, கவலையே இல்லை, உட்கார வைக்கிது. அதுதான் சொல்கிறது. உங்கள் ஜாதகத்திலையும் 6ஆவது பாகம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ 6 ரோகம்,
சத்துரு தொல்லை தொந்தரவு கோர்ட்டு கேஸு அதெல்லாம் தள்ளுங்க. முக்கியமாக பாசிட்டிவ் என்ன பார்க்கணும், அந்த 6 அருமையாக இருந்தால் அள்ளி அள்ளி கொடுக்கும், கிள்ளி கொடுக்காது, அள்ளி கொடுக்கும். அடுத்து என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது, என் கையில் ஒரு ஜாதகம் வந்தது. சாதாரணமாக தான் இருந்தார் ஜாதகம். நான் தான் சொன்னேன், ஜாதகத்தை பார்த்தோன்னு சொல்லுவேன், கவலையே படாது, நீ பெரிய ஆள் போயிட்டு வாங்கன்னுவேன். எப்படி அப்படின்னா, இந்த லக்னத்துக்கு 6 கூடியவன் யார்? சுக்கிரன். இந்த லக்னத்துக்கு 6 கூடியவன் அருமையாக போய் உட்கார்ந்துட்டான் எங்கள் பாக்கியத்தில். அது மட்டுமல்ல, அந்த லக்னத்துக்கு 11 கூடிய குரு லாபாதிபதியோட சேர்ந்தான், லக்னத்துக்கு 2 கூடிய புதனோடு சேர்ந்தான். பாருங்க, குரு சுக்கிரன் புதன் சேர்ந்தாலே லட்சுமி யோகம். அதனால் இந்த லக்னத்துக்கு 6 கூடியவன் பாக்கியத்தில் பிரமாதமாக இருக்கிறாரு. இன்றைக்கி நல்ல 4-5 வீடு, 2-3 காரு, பெரிய வியாபாரம், உச்சத்தில் தான் உட்காந்துருக்கிறார், கவலை இல்லை. ஏன் சொல்ல வரேன்னா, 6ஆம் இடம் பணத்தை கொட்டும். உங்களுடைய ஜாதகத்தில் 6 பாருங்க, அந்த 6 அருமையாக இருந்தால் சூப்பர், கவலையே படாதீங்க. அந்த மாதிரி இந்த 6 தான் முக்கியமானது என்னுடைய அனுபவத்தில். நன்றி, வணக்கம்.